ஸோ பசங்களா, சாட்டர்டே ஈவினிங் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இல்லை சண்டே பார்த்துட்ருக்கீங்களானோ ஓகே. பட் ஆனால் இந்த சண்டேனாவே எல்லாருமே வாவ் அப்பாடா வீக்கெண்ட் வந்துருச்சுடா, இந்த வீக்கெண்டில் நம்ம இங்கே போகிறோம், இந்த படத்தை பார்க்குறோம், ஜனநாயகன் பார்க்குறோம், ஸ்பைடர்மேன் பார்க்குறோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் தான் நம்ம மண்டேல ஓடும். சில பேருக்கு தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா, இதுதான் மண்டேல ஓடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக, அதுலலாம் நீங்கள் வந்து போஸ்ட்போன்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நல்லா ஃபன் பண்ணிட்டு ஈவினிங் டைமில் என்ன பண்ணுவீங்க, ஐயோ மண்டே நாளைக்கு வந்துட போது, நான் எந்த ஹோம்ஒர்க் பண்ணேன்னு தெரியல, எந்த ஹோம்ஒர்க் எடுத்து வைக்கணும்னு தெரியல, எந்த நோட் புக் எடுத்து வைக்கணும்னு தெரியல, நாளைக்கு என்ன பீரியட் இருக்குது, டைம் டேபிள் படி புக் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமே, புக்கை நான் எங்கே வச்சேன்னு தெரியலையே இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஈவினிங்னாவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. மேம் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் மேம், எனக்கு காலையில் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும், நான் ஒழுங்காகவே பாதி விஷயத்த நான் வீட்டில் மறந்துட்டு போயிடுவேன் மேம், ஸ்கூலில் நிறைய ஹோம்ஒர்க் வந்து பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுட்டு போயிடுவேன் மேம், இதான் பாதி பேருக்கு நடக்கும். ஓகே, ஸோ காலையில் சண்டே வந்து நீங்கள் லேட்டாக எழுந்துருச்சு, அழகாக ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு, நல்லா டிவிலாம் பார்த்துட்டு, நல்லா அம்மா செஞ்சு கொடுக்குற சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு, நல்லா மதியம் சாயந்தரம்லாம் நல்லா வெளியில் படத்துக்குலாம் போயிட்டு, பீச்சுக்கெலாம் போயிட்டு, சாயந்தரம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களோட சண்டே போயிடுதா? அப்படி போச்சுன்னா பசங்களா சண்டே ஃபண்டே தான், பட் ஆனால் உனக்கு அடுத்த நாள் ஸ்ட்ரெஸ் மண்டேல ஏறிக்கும். அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் நல்லா சண்டேவை நான் ஃபன்னாகவும் பண்ணணும் மேம், நான் ப்ரொடக்டிவாகவும் இருக்கணும் மேம் அப்படின்னா இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இமேஜின் யோர் செல்ஃப் ஆஸ் திஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ காலையில் ஏஞ்சோடனே, சண்டேன்றதை நான் உன்னை படிக்கவே சொல்லலை, ஆனால் காலையில் ஏஞ்சோடனே என்ன பண்ணுங்க, ஹாவ் அ ப்ரொடக்டிவ் மார்னிங். காலையில் ஏஞ்சோடனே ரொம்ப சீக்கிரமாக இருக்க சொல்ல கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சு, பட் நல்லா ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு, பிகாஸ் இவ்வளோ நாள் நீ வந்து ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வருவேன். ஸோ இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஸ்லோவாக இந்த மார்னிங் எடுத்துகிட்டு போய் காலையில் நல்லா ஹெல்த்தியாக ஏதாச்சும் நட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு பார்க்கில் போய் வாக் போயிட்டு வரலாம், இல்லை சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி மார்னிங்கை ரெஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எழுந்த உடனே நல்லா ஒரு நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணணும், மார்னிங்ஸை காலையிலே ஃபோன் எடுத்துடாதீங்க, டிவி பார்க்க உட்காந்துடாதீங்க. காலையில் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேம் சண்டே நான் குளிக்கவே மாட்டேன் மேம் அப்படின்லாம் உட்காந்துடாத, காலையில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தலை குளிக்கிறவங்களாம் தலைக்கெலாம் குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் பிளானிங். சண்டே இன்னைக்கு நான் பண்ண வேண்டிய மெயினான 3 விஷயம் என்ன? என்ஜாய் பண்ண போறியா? பண்ணிக்கோ, நான் இன்னைக்கு படத்துக்கு போகிறேன். அடுத்தது இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது, அந்த என்ன ஹோம்ஒர்க் அதை நோட் பண்ணு. வேறு இங்கிலீஷில் நான் ஒரு எக்ஸாம் நாளைக்கு இருக்குது, அதை நான் படிக்கணும். ஸோ என்னென்ன 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னு சொல்லிட்டு டக்குன்னு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க், ஸ்கூல் ஒர்க் என்னென்ன இருக்கு, அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை அந்த ஒரு ஃபோர்நூன் டைம்ல டக்குன்னு முடிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு ஃபுல்லா ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம உனக்கு பிடிச்ச வேலையை எல்லாமே பண்ணுங்க, படத்துக்கு போங்க, நல்லா விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் போங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து ஈவினிங் டைம்ல வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, ஏன்னா காலையிலேயே நீங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டிங்க. ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த நாளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து வைங்க. நிதானமாக டைம் டேபிள் படி என்னென்னலாம் புக் தேவையோ அதெல்லாம் ஒரு 1 hour 2 hours முடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து சூப்பராக நீ வந்து ஃபுல்லாக பேக்டாக இருப்பேன். அண்ட் நைட்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, நைட்டு 12 மணி தான் 1 மணி தான் தூங்க அப்படிலாம் தூங்காதீங்க, ஏன்னா காலைல நீ ரிஃப்ரெஷ்டாக ஸ்கூலுக்கு போக முடியும், இல்லைனா நீ வந்து சொங்கி மாதிரி போவேன். ஸோ அதனால் நைட்டே வந்து என்னென்னலாம் ரிஃப்ரெஷிங்காக பண்ண முடியுமோ தூக்கம் வரதுக்கு ஏற்ற மாதிரி காமாக உங்களோட மைண்டை வச்சுட்டு அப்புறம் தூங்க போங்க. அண்ட் அடுத்த நாள் நீ உன்னோட ஸ்கூலுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக போகலாம். ஸோ சண்டேவை ப்ரொடக்டிவாக நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னா இதுதான் உன்னோட டெய்லி டாஸ்க். நான் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்கிறத விட இப்படி நீ ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னால் உனக்கு புரியும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை மேம் எனக்கு எக்ஸாக்டாக சண்டேக்கு ஒரு பிளானர் மாதிரி கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். எஸ் மேம் ஐ வில் பி லைக் திஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். பசங்களா சண்டே ஈவினிங் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மண்டே வந்து அப்படியே தபன்னு ஸ்கூலுக்கு போகாமல் ஒரு ஈவினிங்கை அழகாக பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்கூல் போகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த டிஃபரன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். ஸோ ஐ வில் பி ஃபாலோயிங் திஸ் இன் மை சண்டேஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சண்டே சூப்பர் ஃபன் அண்ட் ப்ரொடக்டிவாக உங்களுக்கு இருக்கும். பை பை.